மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. இந்த மாதிரி ரீசெண்டாக நிறைய விமர்சனங்கள் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் பற்றி வந்துகிட்டே இருக்கு. சரி, நம்ம டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இந்த வீடியோ. உடனே நான் டிஎம்கேவான்னு கேட்காதீங்க, நான் டிஎம்கே உள்ள ஏடிஎம்கே நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 2015 2025 வரைக்கும் டேட்டா எடுத்து போட்டிருக்கேன், 10 வருஷத்தோட டேட்டா. 2024 8.23 இருந்த ஜிஎஸ்ஜிபி இந்த வருஷம் 2025 ஆல்மோஸ்ட் 10.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது growth ரேட்ல பார்த்தோம்னா 27 லட்சம் கோடியிலிருந்து 31 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சாதாரண வளர்ச்சியும் கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவே. இதுக்கு மேஜரா எந்தெந்த சிட்டிஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர் அப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன செக்டர்ஸ்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். சர்வீசஸ் செக்டர்ல 53%, இண்டஸ்ட்ரி செக்டர் 33.7%, அக்ரிகல்ச்சர்ல 13% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 2019 நம்ம எஃப்டிஐயோட இன்ஃப்ளோ 5,900 கோடியா இருந்தது. இப்போ 2025 கிட்ட நம்ம 20,000 கோடி எஃப்டிஐயோட இன்ஃப்ளோ இருக்கு. நம்ம தமிழ்நாடை பத்தி மட்டும் பெருமை பேசாம நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா இருக்காங்க. இதுவும் ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது. சப்போஸ் நம்ம இதே growth ரேட்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம்னா 2030 தமிழ்நாடு மட்டுமே 1 ட்ரில்லியன் எக்கானமியை டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே நான் டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்றது கிடையாது, டேட்டா அப்படிதான் சொல்லுது. இன்னும் நம்ம தமிழ்நாடு என்னென்ன செக்டர்ஸ்ல என்னென்ன செக்மெண்ட்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றது டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா படிச்சு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம பதிவிடுங்க.